கோயிலா போறியா, அங்க போறியா, இங்க போறியா, நீ என்ன பண்ணுவ, எல்லாம் அவன் பிரச்சனை, அவன் பார்த்துக்குவான். வர வச்சவனுக்கு தெரியாது, நம்மை வரவழைத்தவனுக்கு தெரியாதா நம்முடைய துன்பத்தை நீக்கணும்னு அவனுக்கு தெரியாது, எல்லாம் அவர் பார்த்துக்குவார். சுவாமி யாரை கூப்பிடுறாரோ அவங்க தாங்க உள்ள வர முடியும். நான் மீண்டும் சொல்றேன், சிவபெருமான் யாரை அழைக்கிறாரோ அவர்கள் தான் உள்ள வர முடியும், மற்றவங்களாம் உள்ள வரவே முடியாது. அப்படி இந்த திருப்பாற்றுறை ஸ்தலம் மிக மிக அவசியமான ஸ்தலம். ரெண்டாவது இந்த திருப்பராய்த்துறை. இந்த பராய் மரம்ங்கிற ஒரே மரம் உலகத்திலேயே தமிழ்நாட்டிலேயே இங்க ஒன்னே ஒண்ணுதான் இருக்கு. ஆச்சரியம் பாருங்க, தார்கான்னு பேரு. இந்த கொட்டையை எடுத்து அதை நசுக்கி அதை காய்ச்சி வடிகட்டி குடிச்சோம்னா கேன்சர் வியாதி, புற்றுநோய் வியாதி வராது, அந்த செல் உருவாகாதான்னு கண்டுபிடிக்கிறான். நம்ம ஊர் இந்த திருப்பராய்த்துறை அந்த மரத்தோட கொட்டையை எடுத்து அதை கஷாயம் பண்ணி சாப்பிட்டா புற்றுநோய் வராதுன்னு ரிசர்ச்ல சொல்றான். புற்றுநோய் வராதான். அந்த